ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊட்டி ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். சட்டுன்னு கல்யாண வீடுகளெல்லாம் கிடைக்கிற மாதிரியான கேசரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் தலை தலைன்னு அப்படியே இருக்கும். சரி வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப் எடுத்திருக்கேன். அது ஒரு கடாயில் சேர்த்திடலாம். எல்லா பொருளையும் ஒரே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி கூடவே கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கலாம். 3 பாதாம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பாதாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கருக விடாமல் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆயில் எடுத்தோல அதே கப்பில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவை கருகிடக்கூடாது. ரவை நல்லா வறுபட்டு பொங்கி வரும் இந்த எண்ணெயிலேருந்து. அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ரவை வறுபட்டுருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி 5 கப் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த ரவையை நம்ம நல்லா கட்டி விழுகாமல் கிளறி விட்டுக்கணும். கைவிடாமல் கிளறிக்கோங்க. நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இது வெறும் ஆப்ஷனல் தான். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது மட்டும்தான் நமக்கு இந்த பக்குவம் கிடைக்கும். இந்த கேசரியை நீங்கள் எத்தனை மணி நேரம் வச்சாலும் இதே மாதிரி தான் இருக்கும், கெட்டி ஆகாது. வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் இதோடு சேர்த்திடலாம். உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததுன்னா அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்திருக்க நெய்யும் எண்ணெயும் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போது நமக்கு சூப்பரான ரவா கேசரி தயாராகிடுச்சு. நான் சொன்ன அதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளவு நேரம் ஆனாலும் கெட்டியாகாது. இதே மாதிரி தான் தலை தலைன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.